தீபாவளி மருந்து பொடியை இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். நான் வந்து ஒரு 2 hours இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி கரைச்சி அந்த பொடியை வச்சாச்சு. இப்போ இதை அடுப்பில் ஏற்றி அடுப்புக்கு கோலமெல்லாம் போட்டு, ஏன்னா தீபாவளி மருந்துங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுறது, அதனால இப்போ அடுப்பு மடையெல்லாம் துடைச்சி பத்து பசை இல்லாமல் அதில் தீபாவளி மருந்துக்கு நிறுத்தணும். நல்லா டைம் பார்த்து தீபாவளி மருந்து கலக்கணும். இது வந்து நமக்கு ஒரு மருந்து மாதிரி, அதனால இதுக்கு ஒரு நல்ல ராகால எமகண்டம் இல்லாத டைம் பார்த்து அடுப்புக்கு பத்து பசை இல்லாமல் துடைச்சிட்டு கோலம் போட்டு இந்த மாதிரி மருந்து கலர ஆரம்பிக்கணும். நான் இந்த தடவை ஊற வச்சு அரைச்சி கலரில், அதுக்கு பதிலாக இந்த பொடி வாங்கிட்டேன், தீபாவளி லேகிய பொடி. இந்த பொடியை கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் ஒரு 2 hours. அது நல்லா ஊறின்னு இருக்கு. அதுக்கப்புறம் கிளறினா நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா கெட்டியாக கிளறிக்கணும். கிளறிண்டு அது ஒரு கெட்டியாக வந்ததும் அது எவ்வளோ இருக்கோ மெஷர்மெண்ட்டு, அதுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு வெல்லம் போடணும். அந்த பதம் வந்தோடனே நான் காமிக்கிறேன். இப்போ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டான வெல்லம், இப்போ அதை பார்த்தாலே தெரியும் அதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். அதை போட வேண்டியதுதான். அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சோண்டு நெய் வந்து இதுக்கு கொஞ்சம் விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கிளறிக்கணும். இறக்கி வச்சுட்டு நல்லா கெட்டியாக வந்ததும் அதில் தேன் விடணும். தேனும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும். நல்லெண்ணெய் வந்து அதுவும் நல்ல மெடிசினல் வேல்யூ, இடுப்புக்கு தெம்பு. தேனும் ரொம்ப நல்லது. வெல்லம் நல்ல அயன். இதில் ஏற்கனவே நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. மிளகு, திப்பிலி, கண்ட திப்பிலி, சித்திரத்தை, ஓமம் எல்லாமே இந்த மருந்தில் இருக்கும். தீபாவளினாக்கா இந்த மருந்து தான் விசேஷம், ரொம்ப விசேஷம். எல்லாம் பக்ஷணம்லாம் சாப்பிட்டு அது வந்து டைஜஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இது மருந்து சாப்பிட்றது. ஆனால் தீபாவளி அன்னைக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மிளகு லேகியம் தான் முதல்ல சாப்பிடணும். ஓமம், மிளகு, திப்பிலி எல்லாம் இருக்கும் இதில். அதனால நல்ல மெடிசினல் வேல்யூ தீபாவளி லேகியம். இது நல்ல கெட்டியாக வந்ததும் எடுத்து வைக்க வேண்டியதான். அப்படியே ஒட்டாமல் வரும். அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு காத்தால் பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அப்புறம்தான் இதை எடுத்துக்கணும். அதில் டேஸ்டெல்லாம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, பண்ணி வச்சுடணும். மறுநாள் காத்தால் எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பெருமாளுக்கு இதை அம்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் புது ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரியவா அதில் கையில் உருட்டி கொடுப்பா 3 உருண்டை. அதை சாப்பிட்டுட்டு பட்டாசு வெடிக்க போகணும். போட்டதும் எப்படி அழகாக கலர் மாறிடுச்சு. அப்படியே லேகியத்தோட கலரே இந்த வெல்லம் போட்டோன்னா மாறிடுது. பியூட்டிஃபுல் ப்ரௌன் கலர். இந்த பதம் போகிறோம். இதோட அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் இந்த வானா சூட்டில் இருக்கணும். ரொம்ப நாளை வச்சா தீஞ்சு போயிடும், அப்படியே கமர்கட்டு மாதிரி ஆகிடும். ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த வானா சூட்டுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் மாற்றி வச்சுட்டுலாம் இருக்கேன். இதுவாக இது எங்கள் மாமியாரோட டப்பா. இது வந்து இதில் தான் வருஷம் மருந்து எடுத்து வைக்கிற வழக்கம். இதில் வந்து NR அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து என் ரங்காச்சாரியார் எங்கள் மாமனாரோட பேர். அது எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்த டப்பா. இதில் தான் வருஷம் நான் மருந்து லேகியம் எடுத்து வைப்பேன். தீபாவளி மருந்து எடுத்து வைக்கிறது வருஷம் இந்த டப்பாவில் தான், NR டப்பாவில் தான். முன்னாடிலாம் இந்த டப்பா நிறையா வரும். இப்போ வந்து கம்மியானதுனால மருந்தும் கம்மியாயிடுது. பதத்தில் தான் இருக்கணும். இந்த பதம் எப்படின்னா, இப்போது இதை வழிச்சு விட்டுருக்கோம். இதை பார்த்தாலே தெரியும். இந்த பதம் இப்போ இப்படி இருக்குது. நாளைக்கு காத்தால அப்படியே ஜம்முன்னு உருட்டுற பதத்துக்கு வந்துடும். தீபாவளி மருந்து ரெடி. நல்லா அழகாக வழிச்சு விட்டு டப்பாவை மூடி வைக்கணும். மேலே கொஞ்சோண்டு தேன் விடணும், ஒரு ட்ராப்.